டீக்ஸ் ஹோட்டலில் மனித உரிமைகள் கழகத்தினுடைய மாநில, மண்டல, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் மனித உரிமைகள் கழகம் சார்பாக ஹியூமன் ரைட்ஸ் டுடே என்ற நாளிதழ் ஒன்றை துவக்குவது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்குண்டான பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தி விரைவில் தமிழகம் முழுவதும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே என்ற நாளிதழ் வெளிவர இருக்கின்றது. முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் அனைத்து மாவட்டங்கள் நடக்கும் செயல்படும் செயல் திட்டங்களை வெளியே கொண்டு வருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். அதுபோல் குவாரியாக இருந்தாலும் சரி, மண்ணாக அள்ளுவதாக இருந்தாலும் சரி, இயற்கை சீரழிப்பதாக இருந்தாலும் சரி, லஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் செய்யும் தவறுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலும் நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டும் தமிழகத்திலேயே முதன்மை பத்திரிகையாக இது வரும் என்பதில் எங்களுக்கு 100% நம்பிக்கை உண்டு. விரைவில் வருகிறது, காத்திருங்கள். அதுபோக நம்முடைய நிர்வாகிகளுடைய கட்டமைப்பை மாற்றி அமைப்பது, மனித உரிமைக்காக குரல் கொடுப்பது, தேர்தலுக்காக வேட்பாளரை நிறுத்துவதில் துரித பணி செய்வது என்பதற்காக தான் இந்த மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மிகவும் இனிதாக நடைபெற்றது. என்னுடைய அழைப்பினை ஏற்று தமிழகம் முழுவதும் வந்த மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி அனைவருக்கும் எனது மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 18வது தேசிய மாநாடு நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை சென்ற மாதம் நடத்தியிருந்தோம். இந்த தேர்தல் முடிந்தவுடன் வருகின்ற டிசம்பர் மாதம் பாண்டிச்சேரியில் 18வது தேசிய மாநாடு ஒரு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளோடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதற்குண்டான செயல் திட்டங்களையும் வடிவமைத்திருக்கிறோம். இன்று முதல் செயல் திட்டங்களை துவக்க உள்ளோம். அதற்கு பாண்டிச்சேரியினுடைய மாநில தலைவர் சுகுமாரன் அவர்களும், செயலாளர் தனானன் அவர்களும் மற்றும் அவருடன் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழகமே திரும்பி பார்க்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றி மாநாடாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.